பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வீட்ல ஆண் குழந்தைங்கனாலே எல்லார் வீட்லயுமே அந்த காலத்துல ஆண் குழந்தைங்களுக்குள்ள மதிப்பே வேற. ஒரு சாப்பாடு எடுத்தாலுமே ஆண் குழந்தைகளுக்குன்னா ஸ்பெஷலா ஐயோ அவன் ஆம்பளை பையன் நல்லா சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு பெண் குழந்தைக்கு சாப்பாடை விட ஆண் பிள்ளைக்கு சாப்பாடு நல்லா கொடுப்பாங்க. அவன் ஆம்பளை பையன் அவனுக்கு ஒண்ணுமே செய்யாது பேசாம விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் குழந்தைக்கு அவ்வளோ ஸ்பெஷல் ராஜா மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி சில வீட்டில் அந்த ஆண் குழந்தைகள் எக்கச்சக்கமா பிறந்திருக்கும், பெண் குழந்தைங்களுடைய இது கம்மியா இருக்கும். அந்த மாதிரி நிறைய வீடுகள் பெண் குழந்தையே பிறக்காமல் ஆண் குழந்தை மட்டும் தான் இருந்திருக்கும். அப்பனா அந்த வீட்டில் ஏன் பெண் குழந்தைங்களே பிறக்காமல் ஆண் குழந்தைங்க மட்டும் பிறக்குதுன்னா அந்த வீட்டில் கருமாக்கள் நிறைய இருக்குது. ஆனா புதிய கருமாக்களை செயலாற்றுவதற்கு எந்த பெண் குழந்தையும் தேவையில்லை. அதனால இவங்களுக்கு என்னன்னா பெண் குழந்தைகளுடைய பிறப்பே இல்லாமல், அதாவது கன்னியாதானம் பண்ணுவதற்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த அப்பாவுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த கன்னியாதானம் பண்ணுவதற்கு ஒரு பெண் குழந்தை இல்லாத ஒரு அப்பா அவங்களுக்கு ஃபுல்லா ஆண் குழந்தையாக பிறக்குதுன்னா அப்போ அந்த வீட்டில் பெண் அதாவது ஒரு எல்லாமே தியான நிலை தவ நிலை எல்லாம் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அப்படியே ஒரு ஆட்டிடியூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு ஒரு செயல்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குதான் என்னன்னா பெண் குழந்தைகளுடைய செயல்களே இருக்காது அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஆட்களுக்கு பெண்ணுடைய மகிமையே தெரியாது, பெண்ணுடைய தன்மையே தெரியாது. அந்த வீட்டில் பெண்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்களின் உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எதுவுமே தெரியாமல், அதாவது ஆதாம் மட்டும் இருக்கும்போது, ஆதாம் மட்டும் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது இந்த உலகம் மூமெண்டே இல்லாமல் இருப்பது போல் இருக்குது இல்லையா? அதுபோல்தான் ஆண் குழந்தைகள் மட்டும் இருக்கும்போது அங்க மூமெண்டே எதுவுமே ஈஸியா நகர்தல் இல்லாமல் அப்படியே மந்தமாக செயல்பாடுகளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கடைசியில சில வீட்டுல பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைங்களா பிறந்து லாஸ்ட் ஒரு பெண்ணை பெற்று வச்சிருவாங்க. அதே மாதிரி ஆண் குழந்தையா பிறந்து இன்னொரு பெண் குழந்தை, அப்படி லாஸ்ட் ஒரு பெண் குழந்தைய வைத்து அந்த மத்த 4 ஆண் குழந்தைங்க பிறந்து கடைசி ஒரு பெண் குழந்தை பிறக்குது இல்லையா? அந்த பெண் இந்த 4 ஆண்களுக்குள்ள செயல்களையும் செய்வதற்கு ஆட்சி பெற்றிருக்கிறாள் அப்படிங்கறத அர்த்தம். அப்பங்கும்போது ஒரு வீட்டுல ஆண் குழந்தைங்க மட்டும் பிறந்து பெண் இல்லைன்னா அங்க மந்தத்தன்மையும் வளர்ச்சியின் அளவு குறைந்தும் கர்மாவுடைய செயல்கள் ரொம்ப கம்மியா இருக்குது அப்படிங்கறது அர்த்தம். அதனால ஒரு வீட்டில் பெண் குழந்தை இல்லாமல் ஆண் மட்டும் இருந்தால் அது சிவாம்சமாகவும் தவநிலைக்குரியதாகவும் அது செயல்களுடைய அளவுகள் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரியும், ஒரு செயல் அந்த வீட்டுல உள்ள செயல்கள் ரொம்ப அமைதியா ரொம்ப ஸ்லோவா போய்கிட்டே இருக்கிற மாதிரி அர்த்தம். எப்ப முதல்ல அந்த மூத்த மகன் கல்யாணம் முடிஞ்சு ஒரு பெண் வீட்டுக்குள்ள வராளோ அப்பதான் அந்த செயலின் துவக்கம் ஆரம்பிக்குது அப்படிங்கிற அர்த்தம். கர்மாவின் துவக்கம் தொடங்குது அப்படிங்கிற அர்த்தம். அதனால அவ அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அந்த பெண்ணை அத்தனை பேர் மதித்தாங்கன்னா அந்த வீட்டில் மூவ்மெண்ட் ஸ்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த வர்ற மருமகளையும் அவங்க கண்டுக்காம அலட்சியப்படுத்தினாங்கன்னா அந்த வீட்டில் இன்னுமே உலகியல் வாழ்க்கைக்குள்ளதை எதுவுமே அவங்களால ஆக்டிவேட் பண்ண முடியல, அது செயல்படுத்த முடியாது அப்படிங்கறது அர்த்தம். அதனால வீட்டுல எப்படியாவது ஒரு பெண் அங்க நிலைச்சு நிக்கணும். நான் ஒருத்தருக்கு பரிகாரம் சொன்னேன். காவல் தெய்வம் பெண் தெய்வமாக இருக்குது, அந்த பெண் தெய்வத்துக்கு நீங்க பொங்க வச்சு சாமி கும்பிடுங்க அப்படின்னா, ஆமா காவல் தெய்வம் பெண் தெய்வம் தான் அப்படின்னாங்க. ஆனா பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்கன்னா அந்த வீட்டில் பெண் இல்லவே இல்லை. அந்த ஆளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, 2ம் ஆண் குழந்தைங்க, அம்மா அப்பா இருக்காங்க, அம்மாவுடைய இது சப்போர்ட் இல்ல, வெறும் ஆண்கள் மட்டும்தான் இருக்கு. இப்ப பொங்க வைக்கணும்னா அங்க ஒரு பெண் தேவைப்படுதா? அந்த பொங்கல், அதாவது காவல் தெய்வத்துக்கு ஒரு பொங்கல் வைக்கிறது கூட ஒரு பெண் தேவைப்படுகிறாள், அத கூட அந்த வீட்டில் செயலாற்ற முடியல அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த பெண் இல்லாமல் அந்த வீட்டுல ஒரு செயலாற்ற முடியல. இப்ப அந்த பெண்ணுக்கு நான் எங்க போவேன், அந்த பொங்கல் வைக்கிற பெண்ணுக்கு நான் எங்க போவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஒண்ணு அவர் டைவர்ஸ் ஆனவன் கல்யாணம் கட்டி இருந்தாருன்னா அந்த பெண்ணுடைய செயல் மாறி இருக்கும். அது செய்யாமல் இங்க பெண்ணை ஒதுக்குற மாதிரி, பெண் அந்த வீட்டுக்குள் வரவே முடியாத அளவுக்கு அந்த வீட்டில் பெரிய தோஷங்கள் உட்கார்ந்து இருப்பதனால் அந்த இடத்தில் தான் ஆண் மந்தமாக அவனுடைய செல்வ நிலை குறைவதையும் அவன் கண்கூடாக காண முடியும். அதனால பெண்ணை ஒரு வீட்டில் பெண் பிறந்தால் அவன் அதாவது மாய உலகத்துக்குள் வாழ்வதற்கு சூட்டபிளாக மாறுகிறான். பெண் இல்லைன்னா அவன் மாய உலகத்துக்குள் வாழ முடியல,
தனித்து தவ நிலையில் இருப்பது போல் இருப்பான். அவனுக்கு எந்த ஒரு ஆசைகளும் அவனுக்கு நிறைவேறாது. அந்த ஆசைகள் வந்தாலும் அவனுக்கு அதனால் ஒரு பயனும் கிடையாது. அதனால ஒரு பெண் இல்லாத வீட்டில் ஒரு ஆண் மட்டும் அங்க ஆட்சியாக, ஆண் மட்டுமே பிறப்பாக இருந்தால் அந்த வீடு ஒரு மயான அமைதி நிலையில் ரொம்ப போரான ஒரு இடத்தில் இருக்கிறது. இங்க கர்மாவின் செயல்கள், அதாவது கர்மாவை தூண்டக்கூடிய ஒரு பெண் இல்லைனாலே கர்மாவின் செயல்கள் அங்க செயல்படல. சனியுடைய வேலை சரியாக வேலைப்படல. சனியுடைய வேலை என்னன்னா, நல்ல வேலையில போகணும், நல்ல வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை கவனிக்கிறது, அதாவது நிறைய வேலைகள் செய்யணும், மத்தவங்களுக்கு உதவி செய்தல், இந்த மாதிரி ஒரு ஆக்டிவா சுறுசுறுப்பா இருப்பதுதான் சனியுடைய வேலை. அந்த வேலை அந்த நபருக்கு குறைவாக இருக்கும். அதாவது பெண் இல்லாத ஆண் மட்டும் இருக்கும் வீட்டில் அந்த வேலைகளுடைய அளவுகள் குறைவாக இருக்குது. இது ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, போன பிறப்பில் பெண்ணால் ஆற்றக்கூடிய செயல்கள் அனைத்தும், ஒரு பெண் மாய சக்தியாக ஆட்டிக்கொண்டே இருந்திருக்கா, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. அந்த வீட்டில் பெண் ரொம்ப கோபமாக, உன் வீட்டுல எந்த பெண்ணும் நிம்மதியா வாழ முடியாது, உன் வீட்டுல எந்த இதுவும் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு தன்னைத்தானே எரித்து கொண்டு இருப்பாள். சடனா ஒரு உடம்பு ஃபுல்லா ஹீட் ஆகி ஒரு இது வரும், ஒரு நோய் வரும். இந்த மாதிரி தன்னை அழித்து கொண்ட ஒரு பெண் பிறப்பெடுத்து போயிருப்பா. ஏன்னா அந்த பெண் ஒரு லட்சுமி கடாட்சமாக மங்கள ரூபிணியாக அந்த வீட்டில் வாழ்ந்திருப்பாள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லட்சுமி கடாட்ச மங்கள ரூபிணியாக வாழ்ந்த பெண் ஒரு இறப்புக்கு காரணமாக ஒரு குடும்பம் இருந்து விட்டால் அந்த வீட்டில் கண்டிப்பாக பெண் வேலை செய்ய மாட்டா, பெண்ணுடைய இது கம்மியாயிரும். அதே மாதிரி ஒரு பெண்ணை அவளுடைய ஆசைகளை நிறைவேற்றாமல், அவளுடைய அன்பு பாசத்தை எல்லாம் நிறைவேற்றாமல், அவளுக்கு எந்த சுகங்களையும் கொடுக்காமல், சும்மா என் வீட்டுல ஒரு பொண்டாட்டின் பெயருக்கு வச்சிருக்கோம்னு சொல்றாங்க இல்லையா, பெண்ணை ஆக்டிவேட் பண்ணாம வச்சிருக்க குடும்பத்தில் பெண் வரவே மாட்டா, பெண் குழந்தைகள் பிறக்கவே பிறக்காது. ஏன்னா உங்ககிட்ட பெண்ணை வைத்து உன்னால் எந்த ஆட்சியும் பண்ண முடியாது, அந்த பெண் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கடவுளே பெண்ணுடைய இதுவே உனக்கு குறைச்சிருவாங்க. பெண்ணுடைய அம்சம் குறையும் போதே உங்களுக்கு உலகியல் வாழ்க்கையுடைய அம்சமும் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஆனால் பெண்ணை வைத்து ஆள தெரிந்தவன் கையில் மட்டும்தான் பெண்ணை கொடுப்பார். பெண்ணை தெரிந்த ஆள தெரிந்தவன் யாருன்னா, பெண்ணை மதிக்க தெரிந்தவன், பெண்ணின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவனுக்கு மட்டும்தான் பெண்ணுடைய அம்சமாக கொடுப்பாங்க. பெண்ணை மதிக்க தெரியாதுங்கிறத விட பெண்ணுடைய உணர்வுகளை உணராதவர்கள், பெண்ணை வைத்து ஆளவே தெரியாது, அவ ஒரு பொம்மை மாதிரி அந்த வீட்டுல உட்கார்ந்துருப்பா, அவளை பத்தி ஒரு திங்கிங்கே இருக்காதவங்களுக்கு பெண் அம்சம் வராது, ஆணாக தான் வரும். ஆணாக இருக்கிறவங்களுக்கு எந்த கர்மமும் செயலாற்றாது. என்னைக்கு அந்த ஆணாக பிறக்கிற இடத்தில் பெண்ணை வசீகரிக்க தன்மையுடைய ஒரு ஆண் உருவாகிறானோ, பெண்ணை அட்ராக்ட் பண்ணிட்டு பெண்களுடன் அன்பாக பேசிக்கொண்டு பெண்களுக்கு எந்த துரோகமும் பண்ணாமல் பெண்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறானோ, அந்த வீட்டில் பெண் செல்வங்கள் பிறக்கும், பெண்களால் நன்மைகள் உண்டாகும். அதனால உங்களுக்கு வெறும் ஆணாக பிறக்கும் அந்த வீடு அமைதி நிலையும் சந்தோஷ நிலை குறைபாடுகளும் கிடைக்கும், பொருள் பொன் கிடைக்கும், அதை வச்சு உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. சொத்து இருக்கும், அதை வச்சு உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஏன்னா எதையுமே வச்சு ஆளவே தெரியாமல் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது செயல்பட முடியும். அவங்க உலகத்தை ஆள கற்றுக்கொள்ளவில்லை, பெண்ணை ஆள கற்றுக்கொள்ளவில்லை, பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல போன ஜென்மத்தில். அதனால்தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவதாரத்தினுடைய அம்சமாக மாறி இருக்காங்க. அதனால் பெண் இல்லாத ஒரு வீட்டில் நம்ம வழிய போய் ஏதாச்சும் பெண்களுக்கு உதவி செய்தல், யாராச்சும் ஒரு பெண்ணுக்கு முடிஞ்ச அளவுக்கு திருமணம் செய்து கொடுத்தல், யாருக்காச்சும் மாங்கல்ய தானம் பண்ணி கொடுக்கறது, மாங்கல்யம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி புடவை வாங்கி கொடுத்தல், இந்த மாதிரி பண்ணும்போது உங்க வீட்டில் பெண் வாசனைகள் வீச ஆரம்பிக்கும். பெண் வாசனைகள் வீச ஆரம்பித்தாலே உங்க வீட்டில் என்ன ஆயிரும், லட்சுமி கடாட்சம் செல்வ நிலைகள் கூட ஆரம்பிக்கும், மன மகிழ்ச்சி. அதாவது எல்லாம் சொத்தும் இருந்தும் ஆள தெரியாத ஒருத்தருக்கு ஆளும் சக்தியாக பெண் வர ஆரம்பிப்பா. அதனால பெண்களை மாற்ற பாருங்க, பெண்களுக்காக உருவாக பாருங்க. உருவாகுனீங்கன்னா உங்க வீட்டில் பெண் வருவாள், பெண்ணால் மாயசக்தி உருவாகும், மாயசக்தியால் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்க முடியும். ஆனால் பெண்ணை போற்றினால் அங்க ஆண் நல்லா வருவா. ஆனா ஆண் மட்டும் இருக்கும் வீட்டில் வளர்ச்சிகள் இருக்காது, அதில் கவனமாக இருங்கள். ஆனால் பெண்களுடன் சேர்ந்து ஆண் வாழ்வது மிக சிறப்பாக இருக்கும். அதனாலதான் அர்த்தநாரீஸ்வரராக அவதாரம் எடுத்தார்.
விஷ்ணு இதயத்தில் ஒரு பங்காக கொடுத்தார். ஆனா பிரம்மா சரஸ்வதி தள்ளி வைத்ததுனால் இன்னும் பிரம்மாவையும் சரஸ்வதி நம்ம கண்ணால ஒரு கோயில் வைத்து கூட பார்க்க முடியவில்லை. எப்பொழுது பெண்ணுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு உடலில் ஒரு பாகம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டி வைக்கிறோம். அதனால் ஆண் தனியா இருந்து வாழ்வதை விட ஒரு பெண்ணுடன் சேர்ந்து வாழும்போது எல்லா அம்சங்களும் அவனுடன் சேர்ந்து வருவதற்கு இந்த தெய்வங்களே நமக்கு சாட்சியாக இருக்குது. அத்தனை தெய்வங்களும் உங்களுடன் கூடி, அதாவது அர்த்தநாரீஸ்வரரும் விஷ்ணுவும் மகாலட்சுமியும் சேர்ந்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக கொடுத்து பெண் செல்வத்துடன் மன மகிழ்ச்சியும் சேர்த்து கொடுப்பாங்கங்கிறத மனதார வாழ்த்துகிறேன். வாழ்த்தி நானும் வாழ்கிறேன். நன்றி, வணக்கம்.